எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க என்ன நம்புறேன். என்னதான் நம்ம சிஎம்ஐ வந்து விஜயோட ஃபேன்லியா, அதனால தான் ட்ரெஸ் கோட் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து. சரி ட்ரெஸ் கோடு தான் தெரியாம போட்டு வந்துட்டீங்க, ஓட்டை கரெக்டாக போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அஜித் அவர்கள் யாருக்கும் எதுவும் வேணாம், ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ் உள்ள சும்மா பலமா வந்து 6:45 வந்து ஓட்டு போட்டுட்டு சும்மா சிம்பிள் இப்படி காட்டுற பார்த்தீங்கன்னா அங்கதான் வேற மாதிரி மாசு. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. விக்ரம் சன் வந்தாங்க, விக்ரம் வந்தாங்க, அனிருத் வந்தாங்க, அப்புறம் வந்து அட்லி வந்திருந்தாரு, குஷ்பு, மணிரத்னம், நம்ம விஜய் அவர்களுடைய ஃபேமிலி அப்படியே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. அதே போல கமல் அவர்கள் ஃபேமிலி வந்திருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபேமிலி வந்தாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா செலிபிரிட்டியும் அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லா செலிபிரிட்டியும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்தாங்களே, அங்கதான் மாசு, வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு மீறி என்ன வேணும் அப்படின்றத இப்போ என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு பாத்தீங்களா பலமா நம்ம சிஎம், வருங்கால சிஎம். இதுதான் வேற எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. அப்பெல்லாம் யாருக்கு போட்டோம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட்லயே காமிச்சிட்டாங்க, இவங்க தான் போட்டோம் போயா அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே கார்ல வந்திருந்தாலும் இருக்கட்டும், லைன்ல நின்று எல்லா செலிபிரிட்டியும் ப்ராப்பரா ஓட்டு பக்காவா போட்டிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்தது த்ரிஷா அவர்களை தான். எங்கயா அந்த ட்ரெஸ் கோடு அப்படின்னாங்க. பௌ நான் இந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே. என்னடா அது காலம் நம்ம எஸ்டிஆரை காணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். வெயில்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்களா, நானும் போய் போட்டு வரேன்ட்டு நம்ம சிம்பு அவர்கள் சாமையா போட்டிருக்காரு. யாருக்குன்னு தெரியுதாங்க. நான் ரொம்ப உன்னிப்பா கேட்டதை வந்து என்னன்னா, நம்ம சிவகுமார் அவர்கள் பேசினது வந்து அவரே வந்து ஆன்சர் சொல்லிட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீ இந்த மாற்றம் தெரியணும், மாற்றம் வரணும், இந்த குடி அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இங்க மாறணும். இது வரைக்கும் இந்த ஆட்சியில மாறல. ஸோ அது மாறணும். நிறைய குடும்பம் வந்து ஒரு 60% குடியால, நிறைய குடிமகன்கள் குடியால கெட்டு போறாங்க. 60% இந்த குடி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸை பத்திலாம் நிறைய பேசியிருந்தாரு. அது கண்டிப்பா மாறணும்னு சொன்னோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம், விடிவி கணேஷ் சும்மா பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க, நான் பிரேவ்லியா சொல்றேன், எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் தைரியமா சொல்றேன், விஜய்க்கு தான் போட்டேன், அவர் தான் வரணும், நிறைய மாற வேண்டிய விஷயம் இருக்கு, மாறணும் அப்படின்னு அழுத்த திருத்தமா சொல்லிட்டு போயிட்டாப்பல. மீண்டும் May 4 நம்ம சந்திப்போம். நன்றி. நானும் ஓட்டு போட்டுட்டேன்.